வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷ் ஃபுல் ஒர்க் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டோர் வந்து நல்லா ஷைனிங்காக வர்றதுக்கு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தேய்க்கிறது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சா மட்டும்தான் கடைசியில் நல்லா ஒரு ஃபினிஷிங் வரும். அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த மரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக சுரண்டி எடுக்கணும். அப்போ தான் மரத்தில் இருக்கிற அந்த கிரைன்ஸ்லாம் நல்லா நேச்சுரலாக தெரியும். நம்ம அழுக்கோடு தேய்ச்சி போடுறோம் அப்படின்னா அந்த கிரைன்ஸ்லாம் சரியாக தெரியாது, நேச்சுரலான ஃபினிஷிங் வராது. க்ளீனாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூட சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். பியூ சீலர் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் போட்டிருப்பேன். 200 ml ஹார்ட்னர் வரும், 800 ml சீலர் வரும். பியூ சீலர் இது வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150லேருந்து 300 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உடனேவும் அடிக்கலாம், 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்போ தான் இது வந்து சரியான ஒரு கலவையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கோட் வந்து பெருசுலேயே அப்ளை பண்ணலாம். இது வந்து ரஃப் கோடிங்காக நம்ம வந்து ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி பெருசில் வந்து அடிக்கிறப்போ ஒரு 2 டைம் மினிமம், நார்மலாக ஒரு 2 டைம் அப்ளை பண்ணலாம். டிசைன் ஏரியாவுக்கு வந்து 2 டைம் சரியாக இருக்கும். ப்ளைன் ஏரியா இருக்குது அப்படின்னா 3 டைம் அப்ளை பண்ணலாம். அப்படி ப்ளைன் ஏரியாவில் வந்து 3 டைம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நிறம்லாம் அடங்கும். நிறம் அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபில் ஆகும், நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். ஃபஸ்ட்டு கோட் வந்து மிஷின்லேயும் அப்ளை பண்ணலாம். மிஷின் இல்லாத சமயத்தில் வந்து தாராளமாக ஃபஸ்ட் கோட் பெஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்க்கணும். நம்ம தேய்க்கிறது தான் ஒர்க்கே இருக்குது. நம்ம சரியாக தேய்க்கலை அப்படின்னா சரியான ஃபினிஷிங் வராது. 2 டைம் அப்ளை பண்ணுங்க நார்மலாக. நம்ம வந்து சீலர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் வந்து பட்டி மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து சாக் பவுடர், பட்டி, எல்லோ, அதாவது எல்லோ கலர் ஆட் பண்ணணும். அடுத்ததாக ரெட் கலர், ப்ரௌன் கலர், இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்து ஒரு மிக்சிங் பண்ணணும். நம்ம வந்து வுட் பாலிஷ் என்ன கலர் வரப்போதோ அந்த கலர் தான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணணும். அதாவது டோருடைய கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன் லைட்டாக. சாண்டிங் சீலர் வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாண்டிங் சீலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், தேய்க்கவும் முடியாது. இது வந்து என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். நான் உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு லைனிங்காக வரதுக்காக நான் வந்து இந்த மிக்ஸிங் வீடியோ போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும், லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். சின்ன சின்ன ஹோல்ஸு, சின்ன சின்ன ஜாயிண்ட்டு, அதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். பிக் சைஸ் பட்டிலாம் வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். பொர்சல்லாம் அதுமாரி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்லேயே வந்து காஞ்சிரும். காஞ்ச உடனே நம்ம வந்து நல்லா தேய்க்கலாம், பவுட்ரு மாதிரி வரும். நீங்கள் வந்து சாண்டிங் சீலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், தேய்க்கவே முடியாது. நல்லா மூளை முடுக்கலாம். இது வந்து நம்ம வந்து கண்ணாடி மாதிரி வரணும் அப்படின்னா இதில் தான் வந்து நம்ம நல்லா ஒரு ஃபினிஷிங்காக தேய்க்கணும். 120 கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கோட்டுக்கு. அது வந்து தேக்கு மரம் தான் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லாம் வந்து பட்டி பார்க்குறோம், கேஃப்லாம் பட்டி பார்த்து தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன பட்டி விட்டால் கூட வுட் பாலிஷில் வந்து ஸ்ப்ரே பாலிஷில் வந்து அந்த சரியான ஒரு ஃபினிஷிங் வராது. கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சைன் கோட்டு சீலர் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன் நான் டீட்டெயிலாக. ரொம்ப நேரம் அடிச்சிருப்பேன், நான் 4 பக்கமாக அடிச்சிருப்பேன். உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டாக முடியுன்றதுனால வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதாவது ஃபுல் ஒர்க்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நான் சைன் கோட்டு அப்ளை பண்ணுறேன். ஸ்ப்ரே தான் பண்ணணும், ப்ரெஷ்ஷெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணால் நீங்கள் பார்க்குற இந்த ஃபினிஷிங் வந்து வரவே வராது. நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா தேய்க்கவே தான், பட்டியெலாம் பார்த்து தேய்க்கவே தான் இது போல் ஃபினிஷிங் வந்துருக்குது. இது வந்து சைன் கோட்டு சீலர் ஃபினிஷிங்.
இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பட்டி பார்த்து மறுபடியும் தேய்க்கணும். அதாவது ஒரு சில பட்டிலாம் விற்றுருந்தாலும் அதெல்லாம் க்ளீனாக பட்டி பார்த்து நம்ம வந்து தேய்க்கணும். இது வந்து 220 வாட்டர் ரம்மில் வந்து இப்போது நம்ம ரஃபிங் அதாவது தேய்க்கணும். சின்ன சின்னதாக டஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். தேய்க்கிறது எப்படின்னா அது வந்து ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங் போகிற அளவுக்கு வந்து நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் தான். நம்ம சரியாக தேய்க்கல கை ஓட்டி விட்டோம் அப்படின்னா சரியான ஃபினிஷிங் வராது. இப்போ பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கும். முதல்ல நல்லா கண்ணாடி மாரி இருந்தது, அது வந்து நாங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். எங்களோட ஒர்க்கு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போது ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண போகிறோம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் 2 கோட் சீலர் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டோம். இது வந்து ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன். வெள்ளடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வால்நட் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டிங் சீலரும் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்சி தின்னர் ஒரு 1/2 லிட்ரு, 100 ml வால்நட் ஸ்டைனர், ஒரு 100 ml சாண்டிங் சீலர், இதுதான் மிக்ஸ் பண்ணுறேன். இது எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே வந்து இதை அப்ளை பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக டீ கூட்டுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏசியன் கம்பெனியில் வந்து அது ஸ்டைனர். இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாதிரி இருக்கும். 2 விதமான டீ கூட்டுக்கு இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். 2 டீ கூட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு வால்நட் மிக்ஸ் பண்ணணும். வால்நட் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா டீ கூட்டு வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், வால்நட் சேர்க்கறதுனால கொஞ்சம் டார்க்காக ஆகும். இது வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். 1 லிட்டருக்கு வந்து 100 ml மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டீ கூட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். டீ கூட்டு ஊற்றிட்டோம். மெட்டீரியல் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரொம்ப அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் வராது. ரொம்ப லூஸாக வச்சாலும் போது இருக்கும், நல்லா இருக்காது. மீடியமான கலர் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்பவும் டார்க்காகவும் அப்ளை பண்ணக்கூடாது, மரத்துடைய நேச்சுரல் வந்து மறைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம டீ கூட்டு மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். நம்ம போகிறப்போ நல்லா சேராக அப்ளை பண்ணணும். நம்ம வந்து திட்டு அடித்தோம் அப்படின்னா கலர் வந்து திட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. ஃபுல்லாக ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது வால்நட் எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் வால்நட் அப்ளை பண்ணுறோம் பாருங்க. இதுமாரி பண்ணுறப்போ நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு கலர் இருக்கும். பிஞ்சு மரம் கூட ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரம் மாதிரி மாறிடும். எங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் மேலே டார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வால்நட் வந்து டார்க் ஆகும். அது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயிட்டான கிரத்தில் மட்டும் அப்ளை பண்ணலாம். டார்க்காக கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம டார்க்காக அப்ளை பண்ணலாம். இது வந்து மரம் வந்து நேச்சுரலாக அப்ளை பண்ணுறோம். அதனால் எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் ஒயிட் கலர்லாம் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறப்போ தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஒரே மாதிரியான ஒரே கலர் வந்திருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். பியூ பாலிஷ் மிக்சிங் ஏற்கனவே வீடியோலாம் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வரும். அதுமாதிரி பியூ பாலிஷும் அப்ளை பண்ணியிருப்பேன். வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பியூ பாலிஷ் இப்போ அப்ளை பண்ணுறேன். இது வந்து 3வது கோட்டிங் பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறது. நம்ம வந்து அதை சேர அடிக்கணும். சீரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம வந்து சேராக அப்ளை பண்ணணும். அது வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சுத்தமாக ஷைனிங்காக இருக்காது, வாராக இருக்கும், சாரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒயிட்லாம் கலர் பண்ணிட்டோம், நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கும், கண்ணாடி மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம டஸ்ட்லாம் இல்லாத விதத்தில் அடிக்கிறது பெஸ்ட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.